எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை ஃப்ளட்ஸ் ரொம்ப பயங்கரமான துயரத்தை எத்தனையோ பேர் அனுபவிச்சாங்க. தண்ணி நிறைய இடத்துல தேங்கிச்சு. எத்தனையோ பேர் துயரங்களை சந்திச்சாங்க. நிறைய பேரோட வண்டியெல்லாம் வந்து தண்ணியில் மிதந்து போனதை பார்த்தேன். எத்தனையோ இடத்துல வந்து பிஸ்கெட் பாக்கெட் ரிலீஃப் நிவாரண பணிகள்லாம் நடந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்கெட்டுக்கும் சாப்பாடுக்குமா வந்து நம்ம வருஷம் இந்த மாதிரி வெள்ளத்துக்காக நம்ம வந்து மேலே பார்த்து நிற்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மனசில் எழும்பிச்சு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து அதிகாரிகளுக்கும் அந்தந்த பணியை செய்கிற அரசாங்க ஊழியர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் அதை திருப்பி வந்து இதெல்லாம் பண்ணி அடுத்த வெள்ளத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு அதிகாரம் இல்லை. அதே சமயத்தில் சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பர்டீஸும் கிடையாது. பட் ஹோப்ஃபுல்லி வரும் காலத்தில் சென்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளாம் அது ஒரு சைக்ளோன் டெரிட்டரி. நமக்கு சைக்ளோன் வந்துகிட்டே தான் இருக்க போது. அதுக்கு நம்ம எப்போதுமே வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு சொல்கிறேன். எனிவே, நான் ஒரு கிரிக்கெட்டர், நிறையா உங்களுக்கு கிரிக்கெட்டுக்கான செய்திகளை கொடுத்துருக்கேன். ஃப்ளட்டை பற்றி பேசினேன், ரொம்ப வருத்தத்தோடு பேசினேன். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், நம்ம இன்றைக்கி அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப் முடிஞ்சு ஒரு ODI சீரிஸ் நடந்திருக்கு. வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாண்டும் விளையாடிருக்காங்க. நியூசிலாண்டும் பங்களாதேஷும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் முடிச்சிருக்காங்க. 1-0 அப்படிங்கிற சம நிலையில் முடிஞ்சிருக்கு. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா போய் சேர்ந்துட்டாங்க. T20 டோர்னமெண்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னவோ தெரில, நம்ம ஊரில் சைக்ளோன் மாதிரி டர்பன்லையும் சைக்ளோன் போல இருக்குது, மழை போல இருக்குது. அதனால் அங்கே மேட்ச் நடக்கல. ஃபஸ்ட்டு T20 டெஸ்ட் சீரிஸ்க்கும் ஒன் டே சீரிஸ்க்கும் T20 சீரிஸ்க்கும் வேறு ஸ்குவாட்ஸ் போட்டிருக்காங்க. அது எதனால் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இதை தவிர என் மனசில் எழும்புகிற ஒரு பெரும் கேள்வி, பைலேட்டரல் சீரிஸ் T20 இருக்கட்டும், ஒன் டேயாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கணுமா அப்படிங்கிற இந்த 4 விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரி, நீ எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் துவங்க போகிற இடம் வந்து டெஸ்ட் கிரிக்கெட். அதாவது வந்து பங்களாதேஷும் நியூசிலாண்டும் ஃபஸ்ட் டெஸ்ட் எப்படி விளாட்னாங்க அப்படிங்கிறத சொன்னேன். பங்களாதேஷ் வந்து ஒரு டஃப் கண்ட்ரி டு டோர் ஃபார் எனி டீம். இந்தியாவே வந்து போன தடவை வந்து ஆல்மோஸ்ட் வந்து மீர்பூரில் ஒரு டெஸ்ட்டை நம்ம தோற்றுருப்போம். என்ன தான் நம்ம வந்து குட் ஸ்பின்னர்ஸ் அண்ட் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின்னு நம்ம சொல்லியிருந்தா கூட பங்களாதேஷ் ஸ்டோர் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டில் ஆஃப் ஃபிஷ். அங்கே விக்கெட்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ஊரில் அவங்களை அடிக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. நியூசிலாண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, சப்கான்டினென்ட்டில் கடந்த ஒரு 10 வருஷமாகவே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானோட துபாய் மற்றும் அதாவது UAEயில் அவங்க ஆடின சீரீஸை ஜெயிச்சிருந்தாங்க கொஞ்சம் வருஷம் முன்னாடி. கேன் வில்லியம்சன் தலைமையில், டிம் சவுதி தலைமையில் பங்களாதேஷை காங்கர் பண்ணலாம். ஆனால் 1-0 முடிச்சிருக்காங்க. எங்கே? மீர்பூர். அதாவது பங்களாதேஷோட சென்ட்ரல் சோர்ஸ் ஆஃப் பவர்னு நம்ம சொல்லலாம். மீர்பூர், டாக்காவில் அந்த வென்யூவில் பங்களாதேஷ் வந்து எல்லா பெரிய பெரிய விக்ட்ரிஸையும் எடுத்திருக்காங்க. பல டீம்களை, வெளிநாட்டிலேருந்து வர டீமு, ஃபாரின் டீம்ஸு, எல்லா டீம்ஸுமே வந்து அங்கே வந்து லிட்டரலாக சொல்லணும்னா ஓட அடிச்சிருக்காங்க பங்களாதேஷ். இத்தனைக்கு என்ன, இந்தியாவே வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஒரு ODI சீரீஸில் வந்து லைட்டாக வச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. இந்தியாவெல்லாம் வந்து அடிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஸ்பின் நம்மளும் நல்லா போடுவோம். பட் ஸ்டில் நம்மளை அடித்தாங்க. மெஹதி ஹசான் மிராஜ் வந்து ஒரு 100லாம் அடித்தார் அந்த சீரீஸில். ஸோ எனிவே, அது வந்து நியூசிலாண்டு ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அந்த டெஸ்ட் சீரீஸ். எஸ்பெஷலி இந்த மாதிரி பங்களாதேஷ் மாதிரி ஊர்லாம் போகும்போது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை தோத்துட்டோம். அதுவும் இந்த பங்களாதேஷ் சைஜுல் இஸ்லாம் ஒரு 10 for எடுத்து 4th இன்னிங்ஸில் ரோல் ஓவர் பண்ணிட்டாங்க நியூசிலாண்டை. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டூரில் வந்து அங்கேருந்து டாக்கா வரணும், சிலட்லேருந்து டாக்கா வரும்போதே சரி என்னடா பண்ண போகிறோம், நம்ம ரன் அடிக்க முடியல, போட்டு நசிக்கிட்டாங்க, இன்னொரு டாஸை தோற்றா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஏகப்பட்ட தாட்ஸோடு வந்து ஒரு விசிட்டிங் டீம் வரும். அதாவது ஏன் அவே டோர்ஸ் கஷ்டம்னா, விசிட்டிங் டீம்ஸ் வந்து டோர் பண்ணும்போது பல தாட் ப்ராசஸ் வரும். அவங்க என்கவுண்டர் பண்ணாத நிறைய விஷயம் வரும். உதாரணத்துக்கு நியூசிலாண்டில் எப்படி கிரிக்கெட் விளாடுவாங்க அப்படின்னா, ஸ்பின்னு பெருசாக ஆகாது. டே 5 கூட ஸ்பின் ஆகாது. டே 10 வரைக்கும் பிச் எடுத்துன்னு போனால் ஸ்லோ தான் ஆகும். அப்போ கூட டேர்ன் ஆகாது. இன்ஃபேக்ட் நியூசிலாண்டில் எக்கச்சக்க ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ், கிரிக்கெட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பேசிப்பாங்கன்னா, ஹவு டு வி கெட் தீஸ் விக்கெட்ஸ் டு டிட்டூரேட் அப்படின்னு பேசிப்பாங்க. நிறையா ஊரில் நியூசிலாண்டில் நிறையா கிரவுண்ட்ஸில் இன்னும் ட்ராப் இன் பிச்சஸ் போட்டோம்னா பால் திரும்புறதும் டிஸ்இன்டகிரேஷனும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து வரும்போது ஃபுட் ஒர்க், ஃப்ரண்ட்டில் போகிறது, பேக்கில் போகிறது, நிறையா ஸ்பின் ஆடுறதுங்கிறது இருக்காது. ஏகப்பட்ட ஃபாஸ்ட் bowling ஆடுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதெல்லாம் மீறி இவங்க ட்ராவல் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் யூ காட் டு கிவ் இட் டு தெம்ங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பயங்கர பிளான் டிபெண்டன்ட் டீம். அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி நிற்பாங்க. இந்த பங்களாதேஷ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து செகண்ட் டெஸ்ட்டில் அவங்க பண்ண ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஈஸ்டோடியை விளாடிந்தாங்க. ஈஸ்டோடி வேணாம்ப்பா, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டோடியை உக்காத்தி வச்சுட்டு மிச்சல் சாண்ட்னர் எடுத்துன்னு வந்தாங்க. ஒரு விதத்தில் பார்த்தோன்னா மிச்சல் சாண்ட்னரோட டெஸ்ட் கிரிக்கெட் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். CSKல பல வருஷமாக டீமில் இருந்திருக்காரு. சம் வின்னிங் பர்ஃபார்மன்ஸஸை போட்டிருக்காரு. அவர் கம்பேக்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நாளாக bowling போட்டார். ஒரு ஏபிள் அலையாக இருந்தார். ஐஜாஸ் பட்டேலுக்கும் கிளென் ஃபிலிப்ஸ் தான் ஏபிள் அலே. அஜாஸ் பட்டேலும் மிச்சல் சாண்ட்னரும் கெப்ட் வீலிங் அவே. மிச்சல் சாண்ட்னர் ரன்னே கொடுக்கல ஒரு 2லேருந்து. ஐஜாஸ் பட்டேலால் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா வேற சில டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டோடி வந்து நிறையா ரன் லீக் பண்ணார். ஸோ அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி டெஸ்ட் மேட்ச்சில் வந்து விக்கெட்ஸை நம்ம பேசினாலும் காம்பினேஷனாக 2 சைட்லேருந்து ப்ரெஷர் போட்டு அதை ரன்னு கொடுக்காமல் இருந்தால் தான் விக்கெட் வரும். ஸோ அதுதான் வந்து bowling இன் பார்ட்னர்ஷிப்ஸ்னு வாங்க. நியூசிலாந்து அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க செகண்ட் டெஸ்ட்டில்.
எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் இன்னிங்ஸ்க்கு வரும்போது சும்மா கில்லி மாதிரி நின்னது வந்து நம்ம கிளென் ஃபிலிப்ஸ். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரன்ன பாலுக்கு மேலே கிட்டத்தட்ட 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஒரு 87 அடித்தார் கிளென் ஃபிலிப்ஸு. தனியாக நின்று ஆடினார். ஒரு 100 for 7 ஆகிட்டாங்க அவங்க நியூசிலாண்டு. அங்கேருந்து லீடு எடுத்துன்னு போயிட்டார் கிளென் ஃபிலிப்ஸ் ஆடி. கூட ஜேமிசன் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டார். கெட்டிங் அஹெட் ஆஃப் த கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஒரு 70-80 ரன் பின் தங்கியிருந்தாங்கன்னா ஆட்டம் க்ளோஸு. பட் அதை தங்காமல் கொஞ்சம் ஸ்கோருக்கு அஹெடாக போனது வந்து நியூசிலாண்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது. இதே மாதிரி தான் போன வருஷம் நம்ம போனோம் அங்கே ஒரு டெஸ்ட் WTC ஃபைனலுக்கு முன்னாடி சைக்கிளில். சேம் சேசிங் ஒரு 140 கிட்ட 70 for 6. நம்ம அந்த கேம் 70 for 7. இவங்களும் வந்து ஒரு 60 for 6 கிட்ட ஆகிட்டாங்க. 70 for 6 கிட்ட ஆகிட்டாங்க. அங்கேருந்து கிளென் ஃபிலிப்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடினா அதே கான்ஃபிடென்ஸை வச்சுன்னு அவரும் சாண்டரும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு தே டுக் நியூசிலாண்டு டு விக்ட்ரி. பயங்கரமான ஒரு 1-all ரிசல்ட். நியூசிலாண்டு ஊருக்கு போகும்போதே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்டா, இந்த இடத்த காங்கர் பண்ணிட்டோங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் கண்டிப்பாக போவாங்க. வாட் ஸ்டுட் அவுட், கிளென் ஃபிலிப்ஸ் வந்து 3 விக்கெட் எடுத்தார், 2 இன்னிங்ஸும் ரன் அடித்தார். அதோட என்ன ஸ்டாண்ட் அவுட்னா கிளென் ஃபிலிப்ஸ் கிட்ட பயங்கரமாக பேக் ஃபுட்டில் நின்று அடித்தாருங்க. ஏகப்பட்ட ஷாட்ஸ் வந்து லெங்த் பால், அதாவது வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட வேண்டிய பல பாலை பின்னாடி நின்று ஆடுறது மட்டும் இல்லாமல் அரைஞ்சார். ஸோ லிட்ரலி வந்து அவரோட அந்த பவரை யூஸ் பண்ணி பேக் ஃபுட்டில் சில கட்டார் முட்டார் ஷாட்ஸ் அடிச்சோடனே ஸ்பின்னர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இவர் நின்று அடிக்கிறாருன்னு கொஞ்சம் மேலே போட்டாங்க, அப்படியே தூக்கி ஸ்வாய்ட்டு லெக் சைடில் 6 அடிச்சார். ஸோ ஆல் இன் ஆல் கிளென் ஃபிலிப்ஸோட ரேஸ் வந்து கொஞ்சம் போலிங் ஆஃப் ஸ்பின்னும் கொடுக்குறாரு. போன தடவை இந்தியன் டூர் வரும்போது அவங்க ஒரு ஓல்டு ஆஃப் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எந்த அளவுக்கு நியூசிலாந்து அவங்க ஹோம் கிரவுண்டில் போல்ட்டு வேக்னர்லாம் வச்சு நல்லா ஆட்டுவாங்களோ அதே மாதிரி சப்கான்டினென்ட்டுக்கு வரும்போது சேஞ்சஸ் பண்ண வில்லிங்காக இருந்தாங்க. இந்தியாவுக்கு வரும்போது கூட ஐஜாஸ் பட்டேல், வில் சோமர்வில் அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா ரச்சின் ரவீந்திரா எல்லாரையும் வச்சு ஸ்பின்னு போட வச்சாங்க. ஹவர் எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருந்தால் இந்த டெஸ்ட் சீரிஸில் அவங்க ஏன் ரச்சின் ரவீந்திராவை விளாடல அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்வியாக இருந்தது. டெஃபினட்டாக ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஸ்லாட்டில் விளாட வச்சிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வி. பட் ஆனால் என்னன்னா அவங்களுக்கு வந்து சாண்ட்னர் வந்து பேட்டிங் போலிங் கொடுத்துறாரு. ஸோ கிளென் ஃபிலிப்ஸை விளாட வச்சலாம் ஆஃப் ஸ்பின்னரா அப்படின்னு யோசிச்சு விளாட வச்சிருக்காங்க. லேட்டரான இந்த இயர் நம்ம நியூசிலாண்டோட டெஸ்ட் சீரிஸ் ஆடுறோம். நியூசிலாந்து இங்கே வராங்க. லாஸ்ட் டைமே நியூசிலாந்து இந்தியாவுக்கு வந்தபோது கான்பூரில் ஆல்மோஸ்ட் வின்னிங் சுச்சுவேஷன்லேருந்து டெஸ்ட்டு போய் ஒரு ட்ரா ஆகி இந்தியா வின் பண்ணுற மாதிரி வந்து பாம்பேல நம்ம அவங்கள ஈஸியாக அடிச்சிட்டோம். பட் திரும்பி வரும்போது ஐ திங்க் ஆன் சப்கான்டினென்ட் டூர்ஸ் இந்தியாவுக்கு வரதுக்கு தே வில் ஃபீல் கிளென் ஃபிலிப்ஸ் அண்ட் ரச்சின் ரவீந்திராலாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அவங்களெல்லாம் காம்பினேஷனில் வச்சு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க கிளியராக இருப்பாங்க. ஸோ ஆல் இன் ஆல் வெல் டன் டு நியூசிலாந்து. இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் பிரசிடென்ட் கூட வந்து என்ன பண்ணாருன்னா வாங்க நீங்களும் கப்பை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி 2 டீமும் கப்பை பிடிச்சின்னு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க. ஏன்னா 1-all ட்ரா இல்லையா. ஸோ அதனால் வந்து இட் வாஸ் அ வெரி வெரி குட் ரிசல்ட் ஃபார் நியூசிலாந்து என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம அடுத்த டாபிக்குள்ளே டைவ் இன் பண்ணலாம். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ரீசெண்டாக போன வீடியோவில் நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம், என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர். இது தமிழ்நாடுவை சேர்ந்த நியூஸ், தமிழகத்தை பற்றி சேர்ந்த நியூஸுங்கிறதுனால எல்லா நியூஸும் சேர்ந்து உள்ளே கொடுக்கலான்னு இருக்கேன். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கிரிக்கெட் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து போயிட்டு ஒரு நின்று சூப்பராக ஆடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது. அந்த எபிலிட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் எப்போவுமே ஸ்டெப் அப் பண்ணி போகும்போது ஒரு சில சேலஞ்சஸ், ஒரு சில கேள்விக்குறிகளை வந்து நம்ம முன்னாடி நிறுத்தும். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா வேறு ஊரில் ஆடுறோம், வேறு கண்ட்ரீஸோட விளாடுவோம், வேறு பவுலர்ஸை விளாடுவோம். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அடாப்டேஷன்ஸ் பண்ணணும், டெக்னிக்கில் சில சேஞ்சஸ் பண்ணோம். சென்னையில் இருந்துட்டு போனோம். எஸ் ஐம் டாக்கிங் அபவுட் சாய் சுதர்ஷன் தமிழ்நாட்டிலேருந்து நெக்ஸ்ட்டு ஒரு பயங்கர ஒரு ஃபல்கரமாக ஒரு பயங்கர சென்டர் பீஸாக தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி பல வருடங்கள் விளையாடுறதுக்கு அவர்கிட்ட எல்லா டூல்ஸுமே இருக்குது. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த ODI சீரீஸில் வந்து சாய் சுதர்ஷனை வந்து எடுத்துன்னு போயிருக்காங்க. ருத்துராஜ் கைக்வாடோட எனக்கு தெரிஞ்சு அவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அவர் ஓப்பன் பண்ணலாம் ரஜத் பத்திதர் ஓப்பன் பண்ணிட்டு அவருக்கு 3ல் கொடுக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா ரிமெம்பர் இஸ் லுக்கிங் ஃபார் அ லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் இந்த டாப் 3 or 4 இந்த ஃபியூச்சர் கோயிங் இன் டு இட். ஒரு பிஸ்தா பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு. அவர் வந்து கடைசி நான் ஒரு 4 வருஷமாக பார்த்துருக்கேன். ஒரு கிளப் மேட்ச்சில் போலிங் போட்டதுலேருந்தே அவர்கிட்ட வந்து டேய் நீ என் டீமுக்கு வந்துடுறா, என் கூட நின்றுறா அப்படிங்கிற அளவுக்கு நான் போயிட்டு அவரோட பேசியிருக்கேன். பையன் வந்து அதாவது எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா அந்த ஒரே மேட்சை பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா நீ வந்துருப்பா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட என்ன ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்குது. அது என்னன்னா அந்த ஃபைட் அப்படின்வாங்க. அவர் கிளியர், அவரோட கேம் பிளான்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும். அதாவது யூஸ்வலாக நான் போலிங் போடுறேன் அப்படின்னா 10ல் 9 பேட்ஸ்மேன் வந்து இல்லை போடுறேங்கிறதுலே ஒரு இதில் பிதறல் ஆடுவாங்க நெக்ஸ்ட்டு கீழே வர லெவலெல்லாம். சரி என்ன அப்படின்னு அதிலே தெரிஞ்சிடும். அவங்க ஆடும்போதே பாடி லாங்குவேஜ்லேயே இந்த பால் இல்லைனாலும் ஒரு 10 பால் அவுட் ஆக்கிடலாண்டான்னு தோணும். பட் சாய் சுதர்ஷன் ஆடும்போது அவரோட கேம் பிளான் கிளியர், சூப்பராக என்னை வந்து என்ன சொல்கிறது ஆஸ் அ லெஃப்ட் ஹேண்டர் வந்து லெக் சைடு ஆக்சஸ் பண்ணார். நல்ல ஸ்ட்ராங் கேம் பிளான், டிஃபென்ஸ் ஆடினார். ஆல் இன் ஆல் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அவர்கிட்ட பேசினேன். பட் அவரோட பேசின உடனே எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிது. பையன் வந்து ரொம்ப இதுவாக எக்ஸ்பிரஸ் பண்ணி பேசுகிற கேரக்டர் இல்லை. பட் ஆனால்
அடுத்த ஒரு 6 மாதத்தில் பார்க்குறேன் இன்னொரு சேஞ்ச் பண்ணியிருக்கான், அடுத்த 6 மாதத்தில் பார்க்குறேன் பவர் கேமில் ஒர்க் பண்ணியிருக்கான், அடுத்த 6 மாதத்தில் பார்க்குறேன் ஸ்பீட் பயங்கர ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணிவிட்டு கேம் வந்து பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட்னு மாற்றி ஆட ஆரம்பிச்சான். அப்புறம் ஒரு ஸ்லைட்டாக வந்து ஃபாஸ்ட் பவுலர் பாலை உள்ளே கொண்டு வந்தால் காலை தூக்கி இன்டூ போட்டுட்டு இருந்தான், அதை இன்டூன்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டிங் டைமில், அக்ராஸ் போட்டு LBW. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்க்குறேன் அதுவும் இல்லை. ஒரு IPL ஃபைனலில் CSK அகேன்ஸ்டாக ப்ரில்லியண்ட்டாக ஒரு நாக் ஆடினான். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் ஹிம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆஃப் லேட் வந்து ஒன் டே கேம்ஸ்லாம் வந்து பரம பாட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி விக்கெட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ ஐ ரியலி விஷ் த விக்கெட்ஸ் ஆர் குட் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து கேன் கோ அவுட் தேர் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப். அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்ம ஊரை சேர்ந்தவர், நம்மளும் டெஃபினட்டாக அவரை வந்து ஊக்குவிச்சு அவர் பின்னாடி வி ஹேவ் டு ஸ்டாண்ட் பை இட். ஏன்னா நான் ஒன்று விஷயம் சொல்கிறேன், நம்ம ஊர்லேருந்து வந்து கிரிக்கெட் விளையாடி அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து அவரை டெஃபினட்டாக பாராட்டணும், நம்ம கூட அவரை நின்று நம்ம பையன்டா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட வேண்டுகோள். ஸோ எக்ஸைட்டட் ஃபார் சாய் சுதர்ஷன். நெக்ஸ்ட் வந்து WPL நியூஸ். இது வரைக்கும் WPLல தமிழகத்தை சேர்ந்த ஹேமலதா தயாளன் மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் ஒரு ப்ரீஃப் குட் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருந்தாங்க WPLல. பட் இந்த வருஷம் இன்னொரு ரெப்ரசன்டேஷன் கீர்த்தனா பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ஹேஸ் பீன் பிக்ட் இன் திஸ் ஆக்ஷன். ரொம்ப பிரைஸுக்கு பயங்கரமாக ஏலத்துக்கு ஒரு விருந்தா தினேஷ் அண்ட் காஷ்வி கௌதம் வந்து ஆஸ் அ நியூ பி இன் டு தி IPL ஆக்ஷன் வந்து 1.3 crores-க்கும் 1.2 crores-க்கும் விற்று போனாங்க. ஸோ அந்த லெவலுக்கு போல் பட் ஸ்டில் இவங்க போயிருக்காங்க. ஸோ கீர்த்தனா பாலகிருஷ்ணனுக்கு ஒரு பயங்கர தம்ஸ் அப் கொடுக்குறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு அவர் கரியர். நல்லா துவங்கணும் அவங்க WPL கரியர்னு வாழ்த்துறேன். அதில் என்ன ஒரு பியூட்டினா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த அபினவ் முகுந்த், அவர் இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறாரு. அவங்க அப்பா TS முகுந்த், அவர் தான் கீர்த்தனா பாலகிருஷ்ணனோட கோச்சு. ஸோ ஆல் இன் ஆல் வெல் டன் முகுந்த் சார், வெல் டன் கீர்த்தனா. ஸோ கோ வெரி வெல். இன்னொரு கேஸ் வந்து என்னென்னா, நம்ம கனா படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கனா படத்தில் வந்து சஞ்சனான்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனோட அந்த கிரிக்கெட்டிங் ரோலில் ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து கேரளத்தை சேர்ந்தவங்க, ஓகே. ஆனால் வந்து அந்த படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த WPL ஆக்ஷனில் அவங்களும் விற்று போயிருக்காங்க. ஸோ அவங்க கீர்த்தனா தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, சஞ்சனா வந்து கேரளாவை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் கனா மூலமாக நம்ம பொண்ணு தான்டா அப்படிங்கிற மாதிரி போய் WPL ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். அண்டு ஒரு காஷ்வி கௌதம் பற்றி ஒரு ஸ்டோரி. குஜராத் ஜெயண்ட்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பேங்க்கில் FD போட்டு வச்சுருந்தாங்களாம். அந்த FD அக்கௌண்ட்டெல்லாம் உடச்சி பேங்க்லேருந்து பைசா தூக்கினுட்டாங்க ஆக்ஷனுக்கு. தூக்கின்னு வந்துட்டு 2 crores வச்சுக்கமா அப்படின்னு சொல்லி காஷ்வி கௌதம் எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு பேக் ஸ்டோரி. February 2020 அந்த வருஷத்தில் வந்து காஷ்வி கௌதம் ஒரு Under-19 மேட்ச்சில் ஆந்திர பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டாக எல்லா 10 விக்கெட்டையும் எடுத்தாங்க. ஒயிட் பால் கிரிக்கெட்டில் மென்ஸ் கிரிக்கெட் விமென்ஸ் கிரிக்கெட் எல்லாத்தையும் சேர்ந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டில் ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்டில் 10 விக்கெட்டையும் ஒரு இன்னிங்ஸில் எடுத்த ஒரே ரெக்கார்டு அவங்க கிட்ட மட்டும்தான். அந்த ரெக்கார்டு அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவங்க பேட்டிங்லேயும் அவங்க அந்த மேட்ச் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் 49 எல்லா விக்கெட்டையும் அவங்களே எடுத்துட்டாங்க. மற்றவங்களாம் வந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னம்மா நாங்களாம் எதுக்கு மேட்ச்சுக்கு நீ ஏன் விளாட அப்படிங்கிற மாதிரி. ஸோ காஷ்வி கௌதம் அந்த காரணத்துக்காக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி விருந்தா தினேஷ், அவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து எடுத்திருக்காங்க, அவங்களை UP வாரியர்ஸில் 1.3 crores-க்கு எடுத்திருக்காங்க. அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அவங்க டீமை சேர்ந்த இன்னொருத்தர் நெட் ப்ராக்டிஸில் இருக்கவங்க வந்து அனலிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விருந்தா தினேஷ் எடுத்துட்டாங்கப்பா 1.3க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா. இந்த பொண்ணு அதை ஒட்டு கேட்டுட்டு ஏதோ 1.3 நம்மளை யாரும் எடுத்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பிளேட்டை இவ்வளோ 1.3 lakhs-க்கு போயிருக்கானா அப்படின்னா, 3 lakhs இல்லைம்மா 1.3 crores அப்படின்னு இருக்காங்க. 1.3 crores சொன்ன உடனே தரையில் உட்காந்தவங்க தான் எழுந்துக்கவே ஒரு 1 hour ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு செய்தி. WPL மூலமாக பாருங்கள், விமென்ஸ் கிரிக்கெட் பாப்புலர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது வந்து இட் இஸ் எத்தனையோ அதாவது நிறைய குட் விமன் கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஹவவர் த பாயிண்ட் ஹியர் இஸ் எத்தனையோ தெரியாதவங்க கூட வராங்க. ஸோ சடன்லி ஒரு சாம்பிள் சைஸ் 50 பிளேயர் இருக்கிறதுலேருந்து 100 பிளேயராக வந்து விமன் கிரிக்கெட்டுக்கு இந்தியன் விமன் கிரிக்கெட்டுக்கு வந்ததுன்னா அது ஒரு பயங்கர பாசிட்டிவ் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஸோ கோ வெல் டு ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் த கேர்ள்ஸ் ஹூ பீன் பிக்டு, புதுசாக வந்தவங்களுக்குலாம். சரி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அடுத்து நம்ம பேச போகிறது வந்து வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து ஒரு ODI சீரிஸ் நடந்தது. இங்கிலாந்து வந்து தே பவுட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப், அதாவது தே காட் நாக்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் கப். இங்கிலாந்து வந்து இந்த வேர்ல்டு கப்புக்கு வரும்போது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, செமிஃபைனல் ஷுவர்ரா, ஃபைனல் ஷுவர்ரா, கூட யாரோட ஆட போகிறாங்கடா அந்த மாதிரி இருந்தது. பட் இங்கிலாந்து வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ரியலி லிவ் அப் டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இங்கிலாந்து வந்து ஒரு புது பாதையில் இறங்கியிருக்காங்க. எல்லாருமே புதுசு. ஜாஸ் பட்லர் கேப்டனு. ஜாஸ் பட்லர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ மட்டும் தான் போகிற, மற்றவங்களாம் புதுசு, கூட்டு போறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாஸ் பட்லர் சரி கூட்டு போகிறேன் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு டீமை கூட்டு போயிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி December 19 வந்து நம்ம IPL ஆக்ஷன் வருது. IPL ஆக்ஷன் வந்து மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. மெகா ஆக்ஷன்லாம் கிடையாது, ரொம்ப மினி ஆக்ஷன். ஆனால் பியூட்டி என்னன்னா, நிறைய பேர்கிட்ட பைசா இருக்குது, 30 கோடி 40 கோடி 20 கோடின்னு வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஏலத்தில் ஒரு என்ன சொல்கிறது, நியாய தர்மம்னு இல்லை, ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாமல் நிறைய பேர் இவ்வளோ பைசாக்கு போவாங்க. உடனே அதை பற்றி இவ்வளோ பைசாக்கு ஒரு போனாரா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அகைன் இந்த ஆக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சப்ளை அண்ட் டிமாண்ட் இஷ்யூ. எந்த டீமுக்கு ஒரே ஒரு பிளேயர் வேணும்னா கூட பேலன்ஸாக மாற்றுற மாதிரி அந்த பிளேயருக்கு ஆல் அவுட்டாக போவாங்க. ஸோ ஐ திங்க் மினிமம் ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து ஒரு எக்ஸஸ் ஆஃப் 12 crores போவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு சில 1-2 பிளேயர் 15 crores எக்ஸஸில் கூட போகலாம். ஏன்னா உதாரணத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் 17 crores வச்சுருக்காங்க. அவங்க 2 பிளேயர் ஒரு அசரங்கா வச்சுக்கலாம், இல்லை ஒரு கமின்ஸ் வச்சுக்கலாம், கமின்ஸ் கேகேஆருக்கு வச்சுக்கலாம். இவங்களாம் வந்து இருக்கிற பைசாவுக்கு மொத்தத்துக்கும் போவாங்க. ஸோ 2-3 பிளேயர் அந்த பைசாவுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு சின்ன விஷயம்னா எனக்கு சம்டைம்ஸ் தோணும், ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் உசார் பக்ரி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உசார் பக்ரியாக வந்து மெகா ஆக்ஷன்லேருந்து புல் அவுட் பண்ணுவாங்க. மெகா ஆக்ஷனில் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு ஆஷஸ் இருக்குது, எங்கள் வீட்டில் கொஞ்சம் தோட்டம் கட்டுறோம், நாங்கள் வரல அப்படின்ட்டுருவாங்க. அந்த மெகா ஆக்ஷன் அப்படியா நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மெகா ஆக்ஷனில் நம்ம எல்லாரும் போயிடுவோம். இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி போயிடுவோம். மெகா ஆக்ஷனுக்கு விற்று போயிடுவோம். விற்று போனப்பறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மினி ஆக்ஷனில் ஒரு 2-3 பர்ஃபார்மன்ஸஸ் அங்கங்கே ஏதாவது போடுவாங்க. போட்டோடனே இந்த வருஷம் நான் ஐபிஎல் ஆடலான்னு இருக்கேன் அப்படின்னு மினி ஆக்ஷனுக்கு வருவாங்க. வந்த உடனே எல்லாரும், அதாவது இந்த இவங்க சொன்னேன்ல உங்ககிட்ட முன்னாடியே, காஷ்வி கௌதம், விருந்தா தினேஷ்கெல்லாம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் உடச்சி கூட்டு போனாங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் கஜானாலாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இந்த ஆக்ஷனுக்கு. அவங்களும் உஷாராக போயிடுவாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, நோ ஹார்ம். எல்லா பிளேயர்ஸும் வந்து தே ஷுட் ஏர்ன். அவங்களோட டைம் லிமிட், ஒரு பிளேயருக்கு ப்ரொஃபஷனல் கரியரில் இவ்வளோ தான் வருஷம் டைம் லிமிட்னு இருக்குது. தே ஷுட் ஏர்ன். ஐ ஹேவ் நோ குவாம்ஸ் அபவுட் இட். பட் ஆனால் இந்தியன் பிளேயர்ஸுக்கும் ஃபாரின் பிளேயர்ஸுக்கும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு தோணுது. சம்டைம்ஸ் இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயரை ரிலீஸ் பண்ணால் தான் ஆக்ஷனில் போக முடியும். இந்த ஆக்ஷனில் சில பேர் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு ஷார்துல் தாக்கூர் அவங்கெல்லாம் போயிருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல், தே குட் ஸ்டில் ஃபெச் அ ரியலி குட் ப்ரைஸ். ஷார்துலை 10 கோடிக்கு ரிலீஸ் பண்ணி திருப்பி போயிருக்காங்க. அதே ப்ரைஸுக்கு ஒருத்த போகிறதுக்கு செம சான்ஸ் இருக்குது. சேம் வித் ஹர்ஷல் பட்டேல். பட் ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து தே ஆர் ஏபிள் டு சூஸ் தேர் டெஸ்டினி. மெகா ஆக்ஷனா மினி ஆக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் பிளேயர்ஸ் அதை கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன் நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி காமெண்ட்ஸில் போடுறவங்க போடலாம், நீங்கள் போடாட்டாலும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரி, ஓகே. அந்த வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சீரீஸில் ஹோம் கிரவுண்ட் வெஸ்ட் இண்டீஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளம்பாயண்ட் என்டர்பிரைசிங் கிரிக்கெட் ஆடிருக்காங்க அண்டர் டேரன் சாமி அண்ட் கோ. ஷே ஹோப் வந்து அவர் பயங்கர ஹோப் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இங்கங்கன்னு இல்லாமல் போயிருக்காரு. அதுவே வந்து ஒரு க்ரைம் அப்படின்னு நான் பொறுத்து எனக்கு சொல்லுவேன். crime.com அப்படின்னு போடலாம். ஷே ஹோப் வந்து வெஸ்ட் இண்டீஸில் என்ன டீம் எடுத்தாலும் அது கிரிக்கெட்டை சார்ந்த ஒரு டீம் அப்படின்னா அண்டராம் மேட்சாக இருந்தால் கூட ஷே ஹோப் தான் ஃபஸ்ட்டு நேமாக இருக்கணும். அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. எடுத்துன்னு போய் 2-1 ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இங்கிலாந்து இந்த சீரீஸில் என்ன கற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா ஆதில் ரஷீதை கூட்டு போல் ரெஹான் அஹமதை கூட்டின்னு போயிருக்காங்க. ஒரு யங் லெகி. அவர் ஐபிஎல்லில் பார்க்க முடியுமா தெரில, யூ நெவர் நோ. நிறைய பேர்கிட்ட இருக்குது, சரி ஒரு லெக்கி எடுக்கலாம், எக்ஸ் ஃபேக்டரோட எடுத்தாலும் எடுக்கலாம். ரெஹான் அஹமதை கூட்டு போயிருக்கா. அவர் டீசெண்டாக போலிங் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கிலாந்து ஃபில் சால்ட்டு, வில் ஜாக்ஸ் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பென் டக்கெட் இன்ஃபேக்ட் 1 or 2 குட் பர்ஃபார்மன்ஸஸ் போட்டார். ஆல் இன் ஆல் இங்கிலாண்டோட வெஸ்ட் இண்டீஸ் வில் பி வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் சீரீஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வெஸ்ட் இண்டீஸில் வந்து சிபிஎல் இந்த வருஷம் நடந்ததுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ எழுதினாங்க. அந்த ப்ரிவியூவில் ஒரு பிளேயரை பற்றி ரொம்ப பெருமையாக வாட்ச் அவுட் ஃபார் திஸ் பிளேயர் அப்படின்னு எழுதினாங்க. அது யாருன்னா மேத்யூ ஃபோர்டு. அந்த மேத்யூ ஃபோர்டோட போலிங்கை பற்றி நல்லா சொல்லியிருந்தாங்க. ஒரு டால் போலர், இன்ஸ்விங் போடுறாரு, ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறாரு. இஷாந்த் சர்மா ஃப்ரம் த கரீபியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் கொடுக்குறாரு. அந்த ஹைட் இல்லைன்னா கூட இஷாந்த் சர்மா மாதிரி போலிங் இன்ஸ்விங் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறாரு. ஸோ மேத்யூ ஃபோர்டுக்கு டெபியூ கிடச்சது இந்த சீரீஸில். ரொம்ப நல்லா போலிங் போட்டார். செகண்ட் ODIயில் சூப்பராக பண்ணார். ஷே ஹோப் தனியாக எடுத்துகிட்டு போய் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஒரு 200 odd சேஸை வந்து சூப்பராக க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு முந்தின மேட்சும் எக்ஸ்ட்ராடனரியாக பேட்டிங் ஆனார். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், எத்தனையோ பேட்ஸ்மேன் இப்போ டிராவிஸ் ஹெட் போயிடுவார், இந்த பேட்ஸ்மேன் போயிடுவாங்க, அந்த பேட்ஸ்மேன் போயிடுவாங்க. எத்தனையோ பேட்ஸ்மேன் எடுக்கிறோம், எத்தனையோ புது ஆளுங்கள்லாம் எடுக்கிறோம். ஒரு டானவன் ஃபெரேரா மாதிரி ஒரு ஆள் கூட நம்ம RRல எடுத்தாங்க, பயங்கர பவர்னு. அவர் கூட இருக்கார் ஒயிட் பால் சீரீஸில், சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா ஆடுற சீரீஸில். அந்த மாதிரி ரொம்ப வருஷமாக ப்ரோவன் கமாடிட்டி. பட் ஒரு சான்ஸ் கொடுத்தா ஒருவேளை ஒரு ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாரோ. ஏன்னா ஸ்பின் நல்லா விளையாடுவார், ஸ்ட்ரெயிட் பேட்டில் நல்லா அடிப்பார். இப்போ கொஞ்சம் பவர் கேம் கூட எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்க ஷே ஹோப்பு. ஒருவேளை ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குமோ அவருக்கு இந்த IPL ஆக்ஷனில், அதை பற்றி அவங்க தாட் போடுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிஸ்தாக்கி டூல் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் ஆச்சரியமே கிடையாது. LSG கிட்டேருந்து ஒரு வழிப்பறி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஹார்திக் பாண்டியா எடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான்டு, அது என்ன சொல்கிறது, இந்த மணி ஹேஸ்ட்டில் பண்ண மாதிரி ஒரு பிளான்டு ஹேஸ்ட் அது. பட் இந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மாலாக ஒரு சின்னதாக அப்படியே போகிற போது ஒரு வழிப்பறி பண்ண மாதிரி 50 lakhsக்கு ஒரு பிளேயரை வந்து ரைட் சைட் ஆஃப் ஹிஸ் கரியரில் எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. LSG கொடுத்துட்டாங்க. LSGயை நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னா எங்களுக்கு பையன் இல்லை, நாங்கள் ரொமாரியோ ஷெப்பர்டை பார்த்துட்டோங்கிற மாதிரி கொடுத்தாங்களா என்ன எதுன்னு தெரியல. சும்மா ஒரு கேஷ் டீலில் 50 லட்சத்துக்கு அப்படியே மலிவாக வாங்கி போட்டிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் நான் முன்னாடியே நம்ம ஷோஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கேன், டாலாக ரீச் இருக்கிற பேட்டர்ஸை வச்சுருக்காங்க. டிம் டேவிட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, ஹார்திக் பாண்டியா, இந்த மாதிரி ஃபியூச்சர் ஆஃப் T20 பேட்டிங் வந்து டாலாக இல்லை பேட்ஸ்மேன் ஹூ ஆர் பவர்ஃபுல் அண்ட் ஹேவ் கிரேட் ரீச்சுக்கு வந்து சம வேல்யூ இருக்கும். ரொமாரியோ ஷெப்பர்டும் வந்து வந்தார் கிரிக்கெட்டுக்குள்ளே. நிறையா பிளேயர்ஸ் வந்து IPL டீம்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க, பியூராக ப்ராமிஸ் பார்த்து எடுப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பிளேயரோட ஒரு கேரக்டர், அவங்களோட பர்சனாலிட்டிலாம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஆன் த கோலில் தெரியும்.
ஒரு பிளேயர் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குன்னா ஒரு 2-3 இயர்ஸில் அவங்க எப்படி பாதையை நோக்கி போகிறாங்க, ஒரு 2-3 இயர்ஸில் மெச்சூர் ஆகி ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு 2 வருஷமாக அப்படியே ஐபிஎல் சர்க்கிட்டில் இருந்திருக்காரு. சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த சீரீஸில் ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரிலாக்ஸ்டாக ஆடி மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு வெஸ்ட் இண்டீஸுக்கு. விக்கெட்டை வேறு எடுத்திருக்காரு. எனக்கு என்னவோ லாஸ்ட்டாக இந்தியா அங்கே போன சீரீஸில் கூட ஒரு பால் வந்து அம்பையர் பின்னாடிலேருந்து போட்டு ஒரு விக்கெட் எடுத்தார். நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு, பவர் இருக்குது, ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறாரு, சைடில் அடிக்கிறாரு, ஆள் பயங்கர ரீச்சு, ஆள் நல்லா காத்ரேஜ் பீரோ 2 சேர்த்து வச்சா மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வேறு இருக்கார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு சரியான பிக்கு. மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபுல்லாக இந்தியன் வேகன் இருக்குது. ஸோ எப்போ வேணுமோ யாரை வேணால் இறக்கி விடலாம். அதுவும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேறு இருக்குது. வெரி டேஞ்சரஸ் பிக் எனக்கு தெரிஞ்சு ரொமாரியோ ஷெப்பர்டு. அந்த கிரவுண்டில் வேறு யோசிச்சு பாருங்கள், அவர் அடித்தார்னா இன்சைட் எட்ஜும் அவுட் சைட் எட்ஜும் 6 போகும். ஸோ தட் ஆன் த வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து சீரிஸ். வெஸ்ட் இண்டீஸ் அந்த சீரிஸை ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஒரு ஸ்மால் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன். வெஸ்ட் இண்டீஸ் போன ODI வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகலை. குவாலிஃபை ஆகாது. இப்போ WTC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தோன்னா அது வந்து ஹோம் அண்ட் அவே கான்செப்டில் நடக்கும். ஹோமில் 3 சீரீஸு, அவேல 3 சீரீஸு, அதில் யார் டாப்போ நீங்கள் வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி. ஓடிஐலையும் T20யும் சரி, ஓகே ஓடிஐயும் சரி, அப்படியே அங்கங்கே ஏதோ பைலேட்ரல்ஸு, அதில் ஒரு பாயிண்ட் சிஸ்டமு நீ வந்து சேர்ந்துரு பர்சன்டேஜ் வச்சு அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணால் ஒரு கான்டெக்ட் கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு லீக் மாதிரி கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துலாம் ஒரு குரூப்பு, வெஸ்ட் இண்டீஸ் இவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. இந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் ஹோம் அண்ட் அவே விளாட போகிறீங்க. மினிமம் இந்த டீமோட ஒரு 7 ODI ஆட போகிறீங்க, 10 ODI ஆட போகிறீங்கன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணினா அந்த பைலேட்ரல் சீரீஸ்க்குலாம் ஒரு கான்டெக்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பஸ் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இந்த பைலேட்ரல் சீரீஸ்லாம் வந்து கான்டெக்ட் இல்லாமல் போகிற மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதை சுற்றி மார்க்கெட் பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பண்ணாமல் ஒரு கான்டெக்ட் கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆடுற டீம்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் செம்ம டேலண்டட். அவங்க வெஸ்ட் இண்டீஸோட டேலண்ட்டுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹோம் சீரீஸ் அண்ட் அவே சீரீஸ் கொடுத்தா ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு மிஸ் அவுட் ஆகாமல் இருக்கலாம். அண்ட் ஃபேர் சான்ஸாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ODIக்கு மட்டும் இல்லை, T20க்கும் பண்ணலாம். அந்த மாதிரி பைலேட்ரல் சீரீஸ்க்கு எல்லாத்துக்குமே கான்டெக்ட் உண்டு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் மை யூடியூப் ஃபேமிலி ப்ளீஸ் காமெண்ட்ஸில் போடுங்க என்ன நினைக்கிறீங்க. கான்டெக்ட் உண்டு பண்ணால் பெட்டராக இருக்குமா? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா கரெக்டாக டைம் லைன்ஸும் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ தட்ஸ் மை தாட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.